சின்ன பசங்களா இருந்துட்டு நீங்களே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஜாலியா இருக்கிறான். ஆமாம்மா நான் ஒன்னும் சின்ன பசங்களாவே இருந்துக்கலாம். ஆமாம்மா 5 மாசம் வேற ஆயிடுச்சு, நீ வேற ஒப்பமா போவ. அடோ இன்னைக்கு போயிடுவாங்க்கா. இன்னைக்கு ஆட்டோ எதான்னு இருந்தா பாருங்கக்கா, நான் உடனே போயிடுறேன். இல்லைன்னா என்னால இங்க இருக்கு இங்கே பழகிடுவாங்க்கா. சரி ஓகேம்மா அப்பீரு ஆட்டோ வந்துச்சு படுத்தானா. ஓகேக்கா பசங்களா வாங்க நம்ம உள்ள ஆட்டோக்குள்ள போயிடலாம். பாய் பசங்களா பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம வர ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கிறோம், செம்மைய வெயிட் பசிக்குது. பக்கத்துல என்ன ஒரு தோட்டம் இருக்குது, அங்க என்ன கிட்டத்தட்ட நிறைய ஆடுலாம் இருக்குது. ஒரு ஆட்டு எடுத்து ஆட்டு குழம்பு வைக்க வேண்டியதுதான். ஏய் ஆடி சவுண்டு போடுறாரு. இந்த ஆடு நம்ம வேற ஆட்டோ வேற பாக்கவே இல்லை. ஓகே நம்ம ஆட்டை போய் பார்ப்போம் எத்தனை ஆட்டு இருக்கோம். ஓகே நம்ம ஆட்டை வேற பாக்கவே இல்லை இப்போ ரீசெண்டா. நம்ம ஆட்டை போய் பாட்டா கொஞ்சம் எத்தனை ஆடு இருக்குல்ல தெரியும். இன்னும் வெறும் 4 ஆடு இருக்குது. வேற என்ன ஒன்னும் ஆடு எடுக்கணுமே. வேற எங்க? ஓகே விளையாடுறதுக்கு வேற எங்கேயோ போயிச்சா? நம்ம வர ஒரு ஆட்டு சாவடிச்சிருமே. ஓகே அப்படியே நைஸ் டப்பிக்க. ஹலோ மேடம். ஹலோ சார் நீங்க கொஞ்சம் நில்லுங்க, இங்க கிட்ட வாங்க. உங்க வாசனை என்னன்னு நீங்க ஆட்டு எதாங்க பாட்டி. இங்க கிட்ட வாங்க, மூந்து பாக்குறேன். என்ன ஆடு ஸ்மெல் வருது. அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்ன ஆடு சாப்பிட்டேன்? அம்மா நான் எல்லாம் ஆடே சாப்பிடுறேன் இல்லம்மா, நான் ஒரு நான் வெஜிடேரியன் தெரியுமா. நான் ஃபுல்லா மட்டன் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். இதுலயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன சொன்ன நீ? மட்டன் தான் சாப்பிடுவேன் தானே சொன்ன. இதுலயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோட உள்ளன் கூட இருக்கு, அதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ தான் என் ஆட்டை சாப்பிட்டேன்ட்டு. மரியாதையா நீ என்ன பண்ற? 5 மாசம். ஆமா நான் பசிக்கிட்டு தாமா பண்ணேன். 5 மாசம் வேணாமா, ஒரு 2 மாசம் வச்சுக்கோமா. ஆமா நான் பசிக்கிட்டு தாமா பண்ணேன். நான் வேற கிட்டத்தட்ட 2 வாரமே எருமையே சாப்பிடலாமா. பசிக்குன்னா நீ போய் ஹோட்டல்ல சாப்பிடா, எதுக்குற இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க? ஏன் ஆடை கொள்ற? உனக்கு அறிவில மரியாதையா 5 மாசம் நீ இங்க இருந்து ஆடெல்லாம் பாத்துக்கிற. ஓகேவா? நான் என் ஆடை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதை வச்சு என் ஆடை பார்த்துட்டு நீ உனக்கு என்னது, நான் சும்மா எல்லாம் உன ஆடை பாத்துக்க சொல்ல, நான் உனக்கு சோறு கூட போடுறேன். சரி இங்க வா, நான் உனக்கு சொல்றேன். முதல்ல காலையில எழுஞ்சோடனே ஆட்டை திறந்து விட்டுட்டு அது மேல நல்லா தண்ணி அடிச்சு அதனால ஓகேமா நீங்க சொன்னதுல நான் அடுத்து என்னமா பண்ணணும். அதுக்கப்புறம் ஆடெல்லாம் திறந்து விட்டக்கப்புறம் ஆடு மேல இருக்க ரொம்ப நிறைய முடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணி நல்லா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆடுக்கு நல்லா சோறு போடணும், நல்லா தண்ணி கொடுக்கணும். ஆடுக்கு நிறைய புல் தேவை, அந்த புல் தரையில வச்சிருக்கோம். புல்லுக்கும் நிறைய தண்ணி ஊத்தணும். ஒழுங்கா என் ஆடை பாத்துக்கோ. இல்ல எனக்கு சரிம்மா ஓகேம்மா நான் பண்றேன். நீங்க போங்கம்மா, நான் உங்க கால் உண்டு வெறும் 2 மாசம் மட்டும் வைங்கம்மா. நான் இனிமேட்டு எதுவுமே பண்ண மாட்டோமா. நான் பாட்டுக்கு இந்த வேலையை மட்டும் நான் பாத்துட்டு போயிடுவேம்மா. சூப்பர். ஓகே ரொம்ப தண்ணி தாக்கமா அடியே. ஓகே ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சாதான் நல்லா பாடி நல்லா சில்லுன்னு இருக்கும். வீட்டுல தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை போட்டு நாம குடிப்போம், போய் குடிப்போம். ஓகே நம்ம போய் பாப்போம். என்ன 3 ஆடு எடுக்கிற? அச்சோ நம்ம வேலை என்ன ஆயிக்குமே தெரியலையே. என்ன 3 ஆடு தான் இருக்கு? இங்க வாடா, இன்னொரு ஆடு எங்கடா? எங்க போட்ட ஆடை? அக்கா நான் ஆர்டர் பண்ணலக்கா, பாருங்க சவுண்ட் கேக்குது, அது உள்ளதே எங்கேயோ இருக்கும், நல்லா தேடி பாருங்க. ஆமா ஐயோ என்ன ஆடுக்கு அடிபட்டு இருக்கு. ஒன்னால தான் என் செல்லக்குட்டி நீ உள்ள போய் உட்காரு. ஒன்னால்தான் எல்லாமே. உனக்கு அறிவு இல்லையா? யாரை பாத்துக்குதானு உன்ன சொன்னேன். திருப்பி உனக்கு இன்னும் அதிகமா காசு போட்டுறான் பாத்துக்கோ. இன்னும் 10 மாசத்துக்கு. அக்கா இல்ல வணக்கா, அக்கா நான் தண்ணி குடுக்கலாம்க்கா போனேன். அதெல்லாம் எது பண்ணாதீங்க அக்கா, எது பண்ணாதீங்க. நான் போய் ஊர் பஞ்சாயத்து இதெல்லாம் வேலைக்காகாது. இரு நான் உடனே ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டு வரேன். மக்களே எல்லாரும் வாங்க, பிரச்சனை பண்ணிட்டா எல்லாம் வாங்கம்மா, எல்லாம் வாங்க. ஐயோ ஒரு பொண்ணு இப்படி பண்ணலாமா? என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கா பாருங்க. இப்படிலாமா பண்ணணும்? பிரச்சனை பண்ணிட்டா பாருங்க இவன். அம்மா நான் உங்க கார் விடுமா, மன்னிச்சிருங்கம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. இதெல்லாம் வேலைக்காகாது. இந்த தெரு விட்டே உன்னை அனுப்புறோம். சாவு 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 சாவு. இங்கிருந்து போ, இங்கிருந்து வெளில போ சாத்தானே, இங்கிருந்து வெளில போ சாத்தானே. அப்பாட சாத்தானே, இங்கிருந்து வெளில போ. அப்பாடி போ சாத்தானே.
அப்பா என்ன இங்க சவுண்ட் கேக்குது? என்ன எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க? ஏய் பசங்களா வந்தோடனே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அங்க போய் உட்காருங்க. ஏய் சாத்தானே சாத்தானே சாவு, சாத்தானே 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 சாவு, சாத்தானே சாவு. என்ன சவுண்ட்? ஏய் நம்ம ஹஸ்பண்ட் தானே. ஐயோ எங்க எங்க ஏய் என்ன இங்க கிட்ட வர? உன் ஹஸ்பண்ட் அல்ல எல்லாமே என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காரு அவரு? என்னோட ஆட்டுக்குட்டியே ஒன்னு ஃபுல்லா சாப்பிட்டுருக்காரு. என்னோட ஒரு ஆடை தொலைச்சு அந்த ஆடுக்கு அடியே பட்டிருக்கு. எவ்வளவு செலவு தெரியுமா இதுக்கு? நீ 10 லட்ச ரூபா கட்டணும். எவ்வளவு செலவு தெரியுமா? என் ஆடு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மெயின்டைன் பண்றது தெரியுமா? அதுவும் நம்ம அந்த ஆடுனால தான் நான் அவ்வளோ பிசினஸ் பண்றேன். அந்த ஆடையும் பிடிச்சி சாப்பிட்டு இருக்காரு. அதுக்காக நீ கண்டிப்பா எனக்கு நிறைய காசு தரணும். என்ன அதுவும் இல்லாம என் வீட்டு கண்ணாடியை உடைச்சிருக்காரு, நிறைய பண்ணிருக்காரு. என் வீட்டுல இருக்க சோஃபாவெல்லாம் கிழிச்சிருக்காரு. என் வீட்டுல இருக்க சோஃபாவெல்லாம் கிழிச்சிருக்காரு. என்ன நினைச்சிருக்க? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. நான் கண்டிப்பா காசை கட்டிடுறேன். ஏய் என்ன சும்மா பில்டப் பண்ணிட்டு இருக்கியா? என் மரியாதை காசை குறுக்குற வேலை பாரு. எவ்வளவு கடன் தெரியுமா என்கிட்ட? எல்லா சூழ்நிலையும் அடிக்கிறாரு, லில்லி எல்லாத்தையும் அடிக்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு உன் ஹஸ்பண்ட்? என்ன நினைச்சிருக்க? அதுவும் இல்லாம எங்க வீட்டு ஜாரி எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து இப்படி உட்கார்ந்துட்டு ஜாலி டிவி பார்த்துட்டு இருக்காரு. என்ன காசு இல்லையா? மரியாதை காசு கொடு. இப்ப என்னால காசுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா நான் வந்து இதோ இந்த வயல்ல இந்த வயல் கிட்டத்தட்ட 10 இருந்து 8 லட்சம் போக. அல்ல சூப்பரான வயலுங்க. நீங்க இது எடுத்துடுக்கோங்க. ஒண்ணு போட்டுட்ட அடுத்து ஒன்னு எடுத்து போடு. நான் பத்து நினைக்கிறேன். யோசிக்காம எடுத்து போடு. யோசிக்காம போட்டா எல்லாமே கரெக்டா இருக்கும். வயலாட்டா இந்த 2 வயலாட்டா. ஓகே மற்றவங்களா வண்டி டக்குன்னு தந்துரு. ஓகேயா? 1 மாசம் டைம் தருவேன், அதுக்குள்ளே வண்டி தந்துரு. ஆமாமா எனக்கு பாடு கொஞ்சட்டா. ஓகேம்மா இவரு போயாச்சும் இவரு விட்டுருங்க. ஏங்க பைத்தியம்மா நீங்க? பைத்தியக்காரா இப்படி பண்ணி நிக்கிறீங்க நீங்க மட்டுக்கு?